எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். இன்னைக்கான வீடியோல உங்களுக்கு ஒரு ஹால் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மீஷோ ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ரீசெண்டா ஒரு மீஷோ ஹால் வீடியோ, அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய மீஷோ ஹால் வீடியோ வந்து பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால நான் வந்து இன்னும் தொடர்ந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வர உங்களுக்கு நான் வந்து ஹால் வீடியோ ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு நியர்லி ஒரு 8 to 10 ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. அதுதான் உங்களுக்கு ஒரு ஹால் வீடியோ வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குர்தாஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஒன்று தான் வாங்கியிருக்கேன். தங்கச்சிக்கு தான் 3 குர்த்தா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சம் இயரிங்ஸ், அப்புறம் ஒரு ஃபுட்வேர் வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மீஷோங்கிறது ஒரு நார்மலான ஆப், ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் முதல்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து மீஷோ ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரீசெல் பண்ணலாம். ரீசெல்லாம் ஒன்றுமே அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நம்மளோட மார்ஜினை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுதான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்மளோட மார்ஜினை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி தாராளமாக நம்ம வந்து சேல் பண்ணலாம். அண்ட் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வீட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், செம்மையாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து மீஷோ. ஸோ உங்களுக்கு தெரியல, உங்களுக்குலாம் நான் இப்போ சொன்னது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குர்த்தியில் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் என்னோட சிஸ்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடத்துல மேலே வந்து மல்டி கலரில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன கீ ஹோல் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன கீ ஹோல் மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு 3/4 ஹேண்ட் உள்ள வந்து ஒரு குர்த்தா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பிளெயினாக இப்படி தான் வருது, ப்ளூ கலரில் கீழே. அண்ட் அகெயின் வந்து நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மல்டி கலரில் பார்டரில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 குர்த்தி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும் நெக் லைனில். ஏன்னா அந்த கீ ஹோல் வந்து கரெக்டாக இங்கே வருது. ஸோ க்ளீவேஜ் லைட் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு இதில் பிடிக்கல, மற்றபடி எல்லாமே ஓகே. அண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா க்ரீப் மெட்டீரியல் தான். இதை நம்ம வந்து ஒயிட் லெகின் அண்ட் ஒயிட் ஷர்ட்டோட பேர் பண்ணலாம். இல்லை ப்ளூ லெகின் சேம் இந்த கலரில் இருக்கிற லெகின்ஸோட கூட பேர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்த குர்த்தி. அண்ட் அதே கலர் சேம் பேட்டர்ன் எனக்கு வாங்கியிருந்தேன். அவளோட சைஸ் வந்து எஸ், என்னோட சைஸ் வந்து எல். ஸோ நான் வந்து அதே பேட்டர்ன் எனக்கு பிடிச்சவே நானும் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த குர்த்தியோட ப்ரைஸ் வந்து 399 நம்மளுக்கு வந்து வருது. ஸோ எனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட சைஸ் அவளோடது பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து போட் நெக்கோட நம்மளுக்கு வந்து வருது. அண்ட் நம்மளுக்கு வந்து ஹேண்ட் வந்து எப்பவும் போல் 3/4 ஹேண்ட் தான். இதுக்கு வந்து ரெட் லெகின் ஒரு ஒயிட் லெகினோட நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளாக் குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 348. நான் வாங்கினது எல்லாமே ஷிப்பிங் வந்து 1 ரூபி இருக்கிற சமயத்தில் பார்த்து வாங்கினது. பட் யூஸ்வலாக ஷிப்பிங் 1 ரூபி இருக்காது, ஷிப்பிங் 49 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். நம்ம தான் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நான் பழைய ஹால் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் குர்த்தி அவள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ரேயான் மெட்டீரியலில் வந்து இந்த இடத்துல சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க, போட் நெக்கு. அண்ட் இந்த சைடில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பனிங் இருக்கும். இதே மாதிரி குர்த்தி நானும் வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கிறத பார்த்து தான் அவள் மீஷோவில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ இது வந்து பாப் அவுட் ஆச்சு. சரி இதை அவள் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவளுக்கு இந்த குர்த்தி ரொம்ப பிடிக்கவே ஆர்டர் பண்ணியிருக்கா. இதுக்கு நம்ம வந்து பிளாக் பிளாஸோ இல்லை பிளாக் லெகினோட பேர் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 395 rupees வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஹூடி வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஹூடி வந்து ஜீன்ஸோட போட்டுக்கணும், வெளியே போட்டுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பர் மெட்டீரியல், சும்மா லோ குவாலிட்டி மெட்டீரியல்லாம் இல்லை, ரொம்ப நல்ல ஒரு மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வருது. இது வந்து நம்ம பிளாக் ஜீன்ஸ் ஒரு ப்ளூ ஜீன்ஸ் எது மேலே போட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம வந்து நார்மலாக டிஷர்ட் போட்டு போடலாம். பட் நான் வந்து நார்மலாக பிரேசர் அண்ட் ஸ்லிப் போட்டு நான் வந்து போடுவேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 589. இதில் ஒரு 3 to 4 கலர்ஸ் இருக்குது. நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். இதில் எனக்கு என்ன ஒரு சின்ன குறைனா, நம்ம வந்து இமேஜில் பார்க்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. பட் ரியாலிட்டியில் வரும்போது என்னமோ ரொம்ப டல் கலராக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் வந்து பெரிய சைஸ் தான் போட்டேன். என்னோட சைஸ் வந்து எக்ஸல். நீங்கள் ஃபிட்டாக வேணும்னா ஃபிட்டாக போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹூடியில் எப்பவுமே கொஞ்சம் தாராளமாக இருக்கணும், கொஞ்சம் தொலைதலான் இருந்தால் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹூடிஸ்லாம் பிடிக்கும். அதனால் ஒன்று இது வாங்கியிருந்தேன், ஹூடி வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான். இது நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீஷோவில் ரொம்ப நாளாவே வந்து ப்ளவுஸ் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன். எனக்கு வந்து கரெக்டாக எங்கேயுமே ப்ளவுஸ் கிடைக்கல. ரெடிமேட் ப்ளவுஸ் வெளியே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா சைஸ் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ மீஷோவில் சீரியஸ்லி நான் இந்த அளவு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து பிளாக் ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து சாரீ ஹால்லாம் போடும்போது எல்லா சாரீக்கும் ஓரளவு செட் ஆகிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் எனக்கு வேணும் தேடிட்டே இருந்தபோது இந்த மாதிரி பிளாக் ப்ளவுஸ் வந்து எனக்கு பாப் அவுட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா லைக்ராவும் போட்டிருக்கு. லிக்ரா, நான் வந்து லைக்ரானே சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக்ரா ப்ளவுஸ், பிளாக் கலர் வந்து வச்சிருக்கேன். இது என்ன மெட்டீரியல்னா பனியன் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். அதோட மெட்டீரியல் தான் வந்து லைக்ராவோ ஏதோ சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சீரியஸாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு.
இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு பஸ்ஸுக்கு கீழே வரைக்கும் அழகாக ஒரு கவரேஜ் கொடுக்குது. முன்னாடி கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை. நம்ம நார்மலாக ஒரு பிரேசர் போட்டு வேர் பண்ணிக்கலாம். அண்ட் கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் வருது. நம்ம வேணும்னா கொஞ்சம் தூக்கி விட்டுக்கலாம். எனக்கு இவ்வளோ தூரம்லாம் கை போட மாட்டேன். எனக்கு கரெக்டாக இவ்வளோ தூரம் தான் நான் வந்து கை போடுவேன். ஸோ அதனால் நான் வந்து ப்ளவுஸுக்குலாம் அந்த மாதிரி தூக்கி விட்டுப்பேன். ஸோ ஃப்ரண்ட்ஸில் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் வருது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பேக்கில் வந்து நம்மளுக்கு ரொம்ப லோ நெக்லாம் கிடையாது, நார்மலான ஒரு நெக் தான், ரோப் போடலாம் வரல. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கள் அம்மாவுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. இது வந்து என்னோட சைஸ் வந்து 34. நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா 259 rupeesக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குது. நான் எப்போல்லாம் எனக்கு தேவையோ அந்த மாதிரி அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப சீக்கிரம் டெலிவரி ஆயிடுச்சு. நான் ஆர்டர் பண்ணி 2 days இப்போ நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணேன்னா 4 அன்னைக்கு எனக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நாளோ 2 நாளே வந்துருச்சு, ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. ஸோ நம்ம சமயத்தில் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்லிப்பர் போடுறதுனே ஒரு ஐடியாவே இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 298 rupees வருது. பட் இது ரொம்ப சாஃப்ட்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இது வந்து எனக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. என்னோட சைஸ் வந்து 8 போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வருது. இதே இன்னும் 3-4 பேட்டர்ன் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்டோன் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து அடுத்தது ஃபுட்வேர் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இது எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த வாட்டி கொஞ்சம் நிறைய ஃபுட்வேர் வாங்க ட்ரை பண்ணுறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இயரிங்ஸில் வந்து 3 பிக் பண்ணேன். ஃபஸ்ட் ஒன் வந்து கோல்டன் கலரில் ஒன்று எடுத்திருந்தேன். ட்ரெடிஷ்னல் வேர்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, வீடியோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி என்கிட்ட ஒன்று கூட இல்லை, அதனால். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன ஜிம்கா மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். இதோட இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் சின்னதாக ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஆல்ரெடி நான் ஒரு இயரிங்ஸ் போட்டிருக்கனால தெரியலன்னு எப்படி வந்து நான் வேர் பண்ணியிருந்தேன். இமேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெடிஷ்னல் வேர்க்கெலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப லைட் வெயிட், நம்மளுக்கு அப்படியே காது அப்படியே தொங்கிடாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது ஒன்று பிக் பண்ணேன். இதில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. இது அம்மா பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா இயரிங்ஸுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு கவர் இல்லை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் போட்டு நல்ல சூப்பர் பேக்கேஜிங்கில் வருது. என்ன ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவான ஒரு பேக்கேஜிங், அது ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு 10-15 நிமிஷம் ஆகிடுது, அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் எனக்கு பிடிக்கல. அண்ட் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் இயரிங்ஸ். ஸோ பேரா வருது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் இயரிங்ஸ் வருது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. மல்டி கலரில் இந்த மாதிரி சின்னதாக பீட்ஸ் தொங்குற மாதிரி இருக்குது. சின்ன சத்தம் வருதா? ஸோ இந்த மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம பண்ணு கோவில் என்ன இயரிங்ஸ் போடவே முடியாது, எந்த இயரிங்ஸ் போடுறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறப்போ இதெல்லாம் நல்லாயிருக்கும், அதனால் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சிடைஸ்ட் டிசைனர் ஜிம்கா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வெயிட் இருக்குது, லைட் வெயிட்லாம் சொல்ல மட்டும். உங்களுக்கு காது ரொம்ப குட்டி, என்னை விட உங்களுக்கு காது குட்டியாக இருக்குன்னா இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு செட் ஆகாது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இதை போடும்போது எனக்கு இந்த இடத்துல வரைக்கும் இடிக்குது. நீங்கள் நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து இமேஜ் லிங்க் பண்ணுறதுல வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் வந்து இந்த இடத்துல ஹிந்தியில் வந்து சம்திங் இதை எழுதியிருக்கு, கீழே இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜிம்கா மாதிரி இருக்குது. இது நம்ம நார்மலாக ஒரு சிங்கிள் பிளேட்டில் ஒரு சாரீ வைக்கிறோம், இல்லை வந்து நிறைய பிளேட்ஸ் வச்சு வைக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த ஆக்சசரி வேர் பண்ணுறதுன்னு தெரியாதப்போ இது ஒரு ஜிம்கா வந்து செமையாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் வந்து நான் சமயத்தில் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் மெயினாக வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக ரிட்டர்ன் போடலான்னு நினச்சேன், பட் அம்மா நல்லா இருக்க வச்சுக்கோன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் யூஸ் பண்ணேன். பட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் வெயிட் தான் ஹெவியாக இருக்குது, அவ்வளோதான் அந்த இயரிங்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து மீஷோவை பற்றி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதோட 2தோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து மீஷோ ஆல்ரெடி போட்டிருக்க பழைய வீடியோட லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி மீஷோ ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் வீடியோ கிளிக் பண்ணி எப்படி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் கூட எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் டேமேஜாக வருது, இது குவாலிட்டி மிஸ்ஸிங்காக இருக்குன்னா நம்ம அதை வந்து 7 days டைம் இருக்குது. அந்த 7 daysக்குள்ளே நம்ம தாராளமாக வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மீஷோவில் இருக்கிறது. ஸோ நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது ஒன்று ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட். இப் சப்போஸ் நம்ம ரீசெல் பண்ணுறோன்னா நம்மளுக்குன்னு வரும் இல்லையா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 100 ரூபாய் லாபம் வச்சு ஒரு பொருளுக்கு விற்றுருக்கீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வந்து சேரும் அப்படின்னா மேக்ஸிமம் 7 days கூட நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆகிடும். எவ்ரி டியூஸ்டே நீங்கள் வந்து அக்கௌண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பர்சன் வந்து பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டு போர் அடிக்கிற சமயத்தில் ஏதாவது ஒரு சின்ன வேலை பண்ணலாம், ஒரு சின்ன அமௌண்ட் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து மீஷோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் செம்மையாக ஆன் பண்ண முடியும், நம்ம நல்லா ரீசெல் பண்ணலாம். நம்ம ரெகுலராக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அப்புறம் ரீசெல் பண்ண கலெக்ஷன்ஸை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டே வந்தோம், நல்ல ப்ராடக்ட் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை, நல்ல ஒரு நம்ம வந்து மீஷோலேருந்து பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ மீஷோ ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் என்னோட லிங்க்
யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டரில். ஸோ அதனால் வந்து அந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஒரு சில பேர் வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மீஷோ ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் வந்து நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கணும் அதோட நேம் வந்து நான் எப்படி வீடியோவில் சொல்லிடுறேன். அதை நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் மீஷோவில். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ண முடியல, ப்ராடக்ட்டோட இமேஜ் தான் வந்து ஷேர் பண்ண முடியுது. ஸோ அதை வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னால் ஆட் பண்ண முடியல. அதனால தான் இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உங்களுக்கு ஒரு குட்டி பெல் இருக்குது, கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அண்ட் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஹால் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த மீஷோ ஹால் வீடியோவில் நிறைய பேர் வந்து ஜுவல்லரி, மேக்கப், அதுக்கப்புறம் மேக்ஸி, அனார்கலி குர்த்திலாம் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருக்கீங்க. அதெல்லாமே நான் வந்து ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். அது எனக்கு ரிசீவ் ஆனோடனே அதை வந்து உங்களுக்கு ஹால் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு. நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.